எமது காலத்தில் மத்திய அரசிலிருந்து நாங்கள் காசு எதிர்பார்க்கறதே இல்லை. எங்களோட காலத்தில் சிறிதேச சபாக்கள் எம்பியா இருக்கக்குள்ள கொஞ்சம் காசு வந்தது. மாகாண சபையிலிருந்து எங்களோட பட்ஜெட் 500 மில்லியன் இருக்கும். ஆனா மாகாண சபையிலிருந்து எங்களுக்கு ஒரு 6 மில்லியன், மத்திய அரசிலிருந்து எங்களுக்கு சில நேரம் ஒன்றுமே வராது. நிதி முழுது நாங்க தேடுகிறோம். நாங்க தேடின நிதி அது உள்ளூர் மக்களிடம் பெறப்பட்ட வரியா இருக்கலாம், வெளிநாட்டு திட்டங்கள் மூலம் கொண்டு வரப்பட்ட நிதியா இருக்கலாம். இது மத்திய குழு எங்களுக்கு தந்து சொல்லிடலாம். மத்திய குழுவுக்கும் மாகாண அரசுக்கும் உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கும் இருக்கின்ற அந்த 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 தொடர் நிதி தொடர்பாடல் கூட எங்களோட அதிகாரிகளுக்கு தெரியாது நினைக்கிறேன். நேரடியாக உள்ளூராட்சி அவைகளுக்கு மாநகர மத்திய அரசிலிருந்து நிதி வழங்குகிறார். விசேட ஏற்பாடு இல்லாத பட்சத்தில் அந்த ஏற்பாடுகளை செய்யலாம். நாங்கள் ஒரு நிதியை பெற்ற நாங்கள் விசேட ஏற்பாடு மூலமாகத்தான் நாங்கள் அந்த நிதியை பெற்று செய்தோம். விசேட ஏற்பாடு இல்லாட்டி நேரடியாக கச்சேரிக்கு போய் கச்சேரி போய் இந்த எம்பி மார்க்கு மாதிரி வேலை. இன்னொரு நிதி முகாமைத்துவ குழு உறுப்பினர் ஒருவர் சொல்ற என்பிபி அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற என்பிபி அரசால ஆளப்படுற உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மட்டும்தான் தாங்க நிதி கொடுப்பாங்க. இது எல்லாருக்கும் நிதி நீங்க கொடுக்கறா அந்த நிதியை நீங்க எல்லா சபைகளுக்கும் சரி எங்களோட பிரதேசத்துக்குரிய அபிவிருத்தி நிதியை நீங்க தர வேண்டியது உங்களோட பொறுப்பு. இதுல நீங்க எங்களோட கட்சிக்கு தான் கட்சியாளர்களுக்கு நீங்க வாக்களிச்சா தான் உங்களுக்கு நிதி வழங்குவோம் என்றது ஒரு சட்ட தேர்தல் வன்முறை மீறல். நான் இது சம்பந்தமாக நான் தேர்தல் திணைக்களத்துக்கு நாளை ஒரு முறைப்பாடு செய்ய இருக்கின்றேன். இவ்வாறு என்பிபி சார்ந்தவர்கள் மக்களை திசை திருப்பி பயமுறுத்தி வாக்கு கேட்கும் நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கிறாங்க. நான் நாளைக்கு ஒரு தேர்தல் திணைக்களத்தில் முறைப்பாடு செய்ய இருக்கேன்.